அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம க்ரீம் டோனட்கெலாம் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுற அந்த க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1/4 கப் சுகர் எடுத்துக்கிட்டு அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணும். இப்போ இதில் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஜீனியும் நல்லா கரைஞ்சி வந்திருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது பேனில் 1 கப்பு பாலை சேர்த்து நல்லா சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இதுக்கு நம்ம அளவுலாம் எப்படி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் யூஸ் பண்ணேன்னு 1 கப்பு பால், அந்த 1 கப்பு பாலுக்கு அதே கப்பால் ஒரு 1/4 கப்பு சுகர் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு 3 ஸ்பூன் என்ன பண்ணோம், அந்த கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணோம். இப்போது இந்த பால் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் லேசாக சூடு வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும், நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல மிக்ஸு, கார்ன்ஃப்ளவர் மிக்ஸு, அந்த கார்ன்ஃப்ளவரையும் ஜீனியும் ஆட் பண்ண மிக்ஸை இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறிக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஊற்றுறோம் அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு கெட்டி கெட்டியாக வந்துடும். நம்மளுக்கு அப்புறம் அந்த கட்டியெல்லாம் போக வைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு சூடு ஏறினோன்னே ஊற்றி நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது போல் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துக்கிட்டே இருக்கும், கெட்டியாகிக்கிட்டே இருக்கும். இது போல் நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸை ஆட் பண்ணிக்கணும் இதில். இதை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ரீம் ரெடி ஆகிடும். இந்த பதத்துலேயே நம்ம இறக்கிடலாம். இது இறக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாகும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமை வச்சு கண்டிப்பாக க்ரீம் டோனட் வீடியோவும் நம்மளோட சேனலில் வரும். மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.